நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. நாம் இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அதுவும் இல்லாமல் நாம் நிறைய நல்ல விஷயங்களை, ஆன்மீக விஷயங்களை நாம் பகிர்ந்து கொண்டிருப்பது அதைவிட மிக்க மகிழ்ச்சி. சமீபமாக நாம் காஞ்சி மகா பெரியவருடைய அந்த மகிமைகளை, அவருடைய அற்புதங்களை, அவருடைய அந்த 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 கருணா விலாசத்தை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ அந்த மடத்தை பற்றி ஒரு பாட்டு உண்டு, ரொம்ப அற்புதமான பாட்டு. உத்தமர்கள் கூடும் குரு பீடம், உத்தமர்கள் கூடும் ஒரு பீடம், சித்தர்கள் போற்றிடும் ஒரு பீடம், சித்தர்கள் போற்றிடும் ஒரு பீடம், கற்றவர்கள் கூடும் ஒரு பீடம், காமகோடி ஜெகத்குரு பீடம், காஞ்சி மாநகர் போக வேண்டும், எங்கள் காருண்யமூர்த்தியை காண வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த காருண்யம் எந்த விதமான பேதமும் பார்க்காத ஒரு இடம் நமது காஞ்சி மகானுடைய ஸ்ரீமடம். அப்படி இருந்தது. அப்போ யார் எந்த ஜாதியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஏழை பணக்காரன் இந்த பேதமே அங்கே கிடையாது. மகா பெரியவர்கிட்ட எல்லாருக்கும் தரிசனம் உண்டு, எல்லாருக்கும் பிரசாதம் உண்டு. இதுதான் அவர்கள் கடைபிடித்து வந்த மரபு, இன்றைக்கும் கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சுதந்திர போராட்டத்துக்கு போவோம். சரி, என்ன சுதந்திர போராட்டத்துக்கும் காஞ்சி மகானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்றது 1930s, 1930 அந்த வாக்கில் மகாபெரியவரை தரிசனம் செய்வதற்கு எல்லாரும் வருவார்கள். எல்லா அரசியல் கட்சிக்காரர்கள், சினிமா நடிகர்கள், எல்லா தரப்பு மக்களும் வருவாங்க. ஆனால் அப்போ என்ன ஒரு கடுமையான விஷயம் அப்படின்னா, இந்திய சுதந்திர போராட்டம் ஒரு உச்சகட்டத்தில் போய் கொண்டிருக்கு. 1930s வாக்கில் ஒரு கடுமையான போராட்டம். எல்லா அரசியல் கட்சிகள், எல்லா பிரமுகர்கள், பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், சுதந்திர போராட்டத்துக்கு. அப்போது இந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அதில் சில பேர் வந்து மகா பெரியவாளை தரிசனம் பண்ணி போவாங்க. ஆனால் அந்த நேரத்திலே ஒரு கடுமையான ஒரு உத்தரவை பிரிட்டிஷ் அரசாங்கம் போடுகிறது. அது என்ன அப்படின்னு சொன்னால், யார் யார் போராட்டத்தில் ஈடுபடுறாங்களோ அவங்களோட சம்பந்தப்பட்ட எல்லாரையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செய்து சிறையில் அடைக்கும் அப்படின்னு ஒரு கடுமையான உத்தரவு அப்போ அமுலாகுது. அந்த நேரத்தில் காஞ்சிபுரத்தில் மடத்தில் எல்லாரும் தரிசனம் பண்ண வரும்போது இந்த போராட்டக்காரர்கள்னால் அதில் எல்லாருமே இருக்காங்க, அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாருமே இருக்காங்க. அவர்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் மகா பெரியவரை தரிசனம் செய்வதற்காக வருகிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய கியூ பாயிண்ட் இருக்கு. மகா பெரியவர் எல்லாரையும் பார்க்குறாரு. அப்போது இந்த மடத்தோட சிப்பந்திகள் இருக்காங்கல்ல, இந்த மடத்தில் வேலை செய்கிறவங்க, மகா பெரியவருக்கு நெருக்கமானவர்கள், அவரோடு இருக்கிறவங்க, அவங்களாம் என்ன பண்ணாங்க, எல்லாரையும் விசாரிப்பாங்க, யார் யார் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டுன்னு வரும்பொழுது இந்த கூட்டத்தை பார்க்குறாங்க. அவங்க ஒரு போராட்டத்துக்கு போயிட்டுருக்காங்க. போராட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மகா பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம்னு வந்திருக்காங்க. அப்போது இவங்க விசாரிக்கும் பொழுது இவங்க இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஐயோ, இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. இது இப்போ பெரிய பிரச்சனையாகிடுமே நமக்கு. ஏன்னா இப்போ இவங்க வந்து போராட்டத்துக்காரர்கள் யார் சந்திக்கிறார்களோ அவர்களை கருணையே இல்லாமல், விசாரணையே இல்லாமல் சிறையில் அடைப்போம் என்று பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட உத்தரவு. இப்போ இந்த நேரத்தில் இவங்க வந்து மகா பெரியவளை பார்த்து காஞ்சி மடத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க, கடகடன்னு போய் பெரியவாள்கிட்ட போய் ரகசியமாக, சுவாமி இது மாதிரி போராட்டக்காரர்கள் வந்திருக்காங்க, அவங்கள வந்து நான் வந்து ஏதாவது சொல்லி சமாளித்து அவங்கள அனுப்பிச்சி விட்டுறேன், நம்ம மனத்துக்கு எதுவும் எந்த குழப்பமும் வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாதுன்னு பயந்துன்னே சொல்கிறாங்க. இதை கேட்ட மகா பெரியவர் சிரிச்சாராம். சிரிச்சுட்டு, இருறா காஞ்சி மடத்திற்கு வந்தவர்கள் தரிசனம் பண்ணாமல் போகக்கூடாது, அதனால்
அவங்க என்னை பார்க்க வந்திருக்காங்க, நீ ஒன்றே ஒன்று பண்ணு, அவள் எத்தனை பேர் வந்திருக்காளோ அத்தனை பேருக்கும் சாப்பாடு தயார் பண்ணுறா மடத்தில் என்னாலாம். இந்த மட சிப்பந்திகளுக்கு இன்னும் பயம் வந்துடுச்சு. நான் மட சிப்பந்திகள் என்று சொல்வது அந்த ஸ்ரீமடத்தை சேர்ந்தவர்கள். அவங்களுக்கு என்ன பயம் வந்துடுச்சு, ஐயோ என்னடா அது, நம்ம போய் இவனை தடுக்கலான்னு பார்த்தா பெரியவா சாப்பாடு வேறு போட்டு அனுப்ப சொல்கிறாரு அப்படின்னு ஒரு பயம் வந்து என்ன பண்ணா. ஆனால் இருந்தாலும் பெரியவருடைய உத்தரவு யாரும் மீற முடியாது. அப்போ என்ன பண்ணாங்க, சரி சமையல் பண்ணிட்டு உத்தரவு கொடுத்தாச்சு. இப்போ இவங்களுக்கு வயிற்றுல புளிய கிடைக்குது. ஐயோ என்ன ஏதாவது ஆகிடுமோ, பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏதாவது கடுமையாக நடவடிக்கை எடுக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. இருந்தாலும் மகா பெரியவர் எல்லாரையும் சந்தித்து கொண்டிருக்கிறார். அவர் எதை பற்றியும் கவலைப்படல, அவருக்கு எந்த சலனமும் இல்லை. எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு, பிரசாதம் கொடுக்குறாரு. இவங்க வராங்க. இவங்க வரும்போது, ஏய் இவளுக்கு சாப்பாடுலாம் தயார் பண்ணிட்டியோனோ, நீங்கள் முதல்ல சாப்பிட்டு வாங்கன்ட்டாராம். மடம் இப்போ இந்த மடத்தோட சிப்பந்திகளுக்கு இன்னும் பயம். சரி வாங்க, ஏன்னா இப்போ ஆர்டர் என்ன, யார் யார் அவங்களோட பழகுறாங்களோ அவங்களெல்லாம் தூக்கி சிறையில் போடும் அரசு அப்படின்னு தான் உத்தரவு. இவங்களுக்கு அந்த பயம் வேற. சரி இருந்தாலும் மகா பெரியவர் சொல்லிட்டார், அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. கருணை மிகுந்த மகான், அவருக்கு முக்காலமும் தெரியும், இன்னைக்கு நடக்கிறது தெரியும், நாளைக்கு நடக்க போகிறதும் தெரியும். அப்படிப்பட்ட மகான் இல்லை. அப்போது இவங்கெல்லாம் சாப்பிட்டு வந்தோடனே அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கும் பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சார். இதுதாங்க காஞ்சி மடத்தோட மகிமை. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா, இதில் நானே சம்பந்தப்பட்டிருப்பதால் இதை நான் தைரியமாக ரசிகர்களோடு, இந்த பக்தர்களோடு இந்த பக்தி நேரத்தில் பகிர்ந்து கொள்வதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். என்ன தெரியுமா, ஏகாம்பரேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக கச்சேரியை பற்றி நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த நிகழ்ச்சியில். இந்த ஏகாம்பரேஸ்வரோட கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்கள் சித்தப்பா வீரமணி, எங்கள் தந்தையார் சோமு, நான் எல்லாம் மேடையில் வாத்திய குழுவோடு உட்காந்து பாடிக்கொண்டிருக்கோம். மகா பெரியவர் அந்த மேடையில் அந்த ஒரு ஓரமாக, ஸ்டேஜ் ஓரமாக அவருக்கு ஆசனம் போட்டு அங்கே உட்காந்துருக்காரு. கச்சேரி ஆரம்பித்தது. ஒரு மணி நேரம் போச்சு. 1 மணி நேரம் போனோடனே மகா பெரியவர் என்ன சொன்னார், ஒரு வீரமணி ஒரு 10 நிமிஷம் கச்சேரி நிறுத்து அப்படின்னார். பயந்து போயிட்டோம் நாங்கள். ஏன்னா ஒரு பெரிய மகான் இருக்கிற இடம், ஒரு பெரிய கோயில் கும்பாபிஷேகம், 10,000 பேர் கூடியிருக்காங்க. திடீர்னு எடுத்துனா நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, ஏதாவது தப்பான பாட்டை பாடிட்டோமா அப்படின்னு ஒரு பயத்தில் நாங்கள் யோசித்த போது அடுத்த நிமிஷம் மசூதியிலேருந்து அவர்களுடைய அந்த தொழுகைக்கு சொல்லுகின்ற அந்த பாங்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரையும் அமைதியாக இருக்க சொல்கிறார். இப்படியே அந்த பாங்கு முடியுது. ஒரு 10-15 நிமிஷம் போகிறது. 15 நிமிஷம் போய் முடிஞ்ச உடனே திரும்பி மகா பெரியவர், வீரமணி இப்போ நீ ஆரம்பிக்கலாம் அப்படின்னார். மிரண்டு போனோம். அதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இது அடுத்த மதத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுடைய தொழுகையை அந்த நேரத்திலே நடத்துகிறார்கள். அதுக்கு எந்த விதமான குந்தகமும் ஏற்பட்டு விடக்கூடாது, அதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாதுன்றதுக்காக நம்மளுடைய நிகழ்ச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 15 நிமிஷம் நிறுத்தினா தப்பு இல்லை அப்படின்னு நிறுத்திய அந்த மனப்பான்மை, எந்த ஜாதி மதம் என்று பார்க்காமல் பெரியவா அன்னைக்கு பண்ண காரியம் இருக்கு பாருங்க, மறக்கவே முடியாதுங்க. இது போன்ற பல அற்புதமான விஷயங்களை அவர் நடத்தியிருக்கிறார். இதில் ஒரு முக்கியமான அற்புதம் என்ன தெரியுமா, நான் ஏற்கனவே சொன்னேன், அவருக்கு நடந்ததும் தெரியும், நடக்கப் போவதும் தெரியும், எல்லாம் தெரியும், முக்காலமும் உணர்ந்த ஞானின்னு சொன்னேன். ஒரு பக்தர் என்ன பண்ணுறாரு, மகா பெரியவர்கிட்ட வந்து வாழைப்பழம், அது இது எல்லாம் அந்த பிரசாதம், பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுவே ஒரு குறிப்பிட்ட பக்தர் ஒரு பூக்கூடை கொண்டு வரார். அந்த பூக்கூடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எல்லாரும் பூக்கூடை கொடுக்கறது தானே, அந்த பூக்கூடையில் என்ன ஸ்பெஷல்னா, அந்த கூடை ஃபுல்லாக கொன்றைப்பூ. இந்த கொன்றைப்பூவை பற்றி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கொன்றை அணிந்தவனே ஜெகதீஸ்வரனே, கொன்றை அணிந்தவனே ஜெகதீஸ்வரனே, கவலை தீர்க்கும் ஜெகதீஸ்வரனே, எங்கள் கவலைகள் தீர்க்கும் ஜெகதீஸ்வரனே, கொன்றை மனத்தில் மகிழ்ந்திருப்பவனே, கொன்றை மனத்தில்
மகிழ்ந்திருப்பவனே அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. எங்க பாட்டு இது என்ன கொன்றை மனத்தில் மகிழ்ந்திருப்பவனே அப்படின்னா, சிவபெருமானுக்கு எல்லா எல்லா கடவுளுக்கு எல்லா பூக்களும் பிடிக்கும். நம்ம எல்லா பூக்களும் போட்டு சமர்ப்பணம் பண்ணுறோம். சிவபெருமானுக்கு தாழம்பூ மட்டும் போட மாட்டோம். உங்களுக்கு தெரியும். தாழம்பூவை தவிர சிவபெருமானுக்கு எல்லா பூவும் பிடிக்கும். அதில் ரொம்ப 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 பிடிச்ச பூ இந்த கொன்றை பூவும். இதை மகாபெரியவர் சொல்கிறாரு. நிறைய வச்சுருக்காங்க. தட்டில் பழம், ஆப்பிள், மாம்பழம், வாழைப்பழம் எல்லாம் இருக்குது. மல்லிப்பூ இருக்குது, சாமந்தி பூ இருக்குது. இது ஒரே ஒரு பக்தர் கொண்டு வந்த அந்த 2 கூட பூ இருக்குது பாருங்கள். அந்த கொன்றை பூவை பார்த்தவரை அவ்வளோ பிரகாசமாகிடுச்சு மூஞ்சி. ஆஹா! அந்த பக்தர் அப்படி கூப்பிட்டாராம். கூப்பிட்டு என்ன பாருங்கள், என்ன ஒரு விஷயம் பாருங்கள், நல்லா கூர்ந்து கவனியுங்கள். அந்த பக்தரை கூப்பிட்டாராம். இந்த கொன்றை பூ இருக்கே, அது ஜெகதீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்ச பூ, பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்ச பூ. இன்னைக்கு ஏன்னா மகாபெரியவர் டெய்லி காஞ்சி மடத்தில் சாயங்காலம் தொடர்ந்து காஞ்சி மடத்தை பற்றி அறிந்தவர்களுக்கு இது தெரிந்திருக்கும். சாயங்காலம் இந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜை ஒன்று மடத்தில் நடக்கும். அந்த பூஜையை பார்க்கறதுக்கு காண கண் கோடி வேண்டும் என்பது சத்தியம். போராது நமக்கு. அவ்வளோ அழகாக மகாபெரியவர் உட்காந்து மெதுவாக படிப்படியாக அந்த சந்திரமௌலீஸ்வருக்கு அபிஷேகம் பண்ணி, அதை அலங்காரம் பண்ணி, அது முடிஞ்சு தீர்த்தம் கொடுத்து, அது ஒரு அற்புதமான காட்சிங்க. அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும். இதை வார்த்தையால் சொல்லிட்டு போக முடியாது. அதற்கு தமிழ் வார்த்தைகளும் இல்லை. அப்போது அந்த மாதிரியான ஒரு பேரின்பத்தை அடைந்தவர்கள் நிறைய பேர். அந்த பாக்கியம் பெற்றவர்களில் நானும் ஒருவன் என்று சொல்லிக்கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப பாக்கியம். அந்த பூஜை அப்படி பிரம்மாண்டமாக நடக்கும். கிட்டத்தட்ட அந்த பூஜை 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் நடக்கும். ஆனால் என்னமோ 10 நிமிஷம் தான் நடந்த மாதிரி இருக்கும். அந்த நேரம் போனதே தெரியாது. அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜை இன்னைக்கு சாயங்காலம் நடக்க போகிறது. அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு அவருக்கு பிடித்தமான இந்த கொன்றை பூவோடு இன்னைக்கு பூஜை பண்ண போகிறோம். ஆனால் அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்டாராம் அந்த பக்தர்கிட்ட. அவர் ஆடி போயிட்டாராம். என்னன்னா அது கொன்றை பூவை பற்றி இவ்வளோ விசேஷமாக சொல்லிட்டு அவர் இப்போ இதுக்கு பயன்படுத்த போகிறேன், சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு பயன்படுத்த போகிறேன் அதெல்லாம் சொல்லிட்டு திடீர்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு ஏதோ தோணித்தான். உடனே பக்கத்தில் வந்தாராம். என்ன பெரியவா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னா? ஒன்றும் இல்லையே, நான் பூ தானே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா. இல்லை, பூ கொண்டு வந்திருக்கேன், அது சந்தோஷந்தான். ஆனால் அதோட ஒரு ஆபரணமும் கொண்டு வந்திருக்கே, அதுதான் என்னன்னு கேட்குறேன் அப்படின்னாராம். ஆடி போயிட்டாராம். இவர் உடனே கழுத்தை பார்த்துக்கிறாரு. கழுத்தில் செயின் போட்டிருக்காரு, கையில் மோதிரம் போட்டிருக்காரு. இதெல்லாம் கரெக்டாக தானே இருக்குது. ஒருவேளை அவருக்கு என்ன சந்தேகம், ஒருவேளை மோதிரம் வழுக்கி அந்த பூக்கூடலை ஊந்துடுச்சா அப்படின்னு ஒரு சந்தேகம். மோதிரம்லாம் பார்த்தோன்னா இல்லை, மோதிரம்லாம் சரியாக இருக்கு. இல்லையே, நான் ஒன்றும் ஆபரணம்லாம் கொண்டு வரல பெரியவா, நான் பூக்கூடை மட்டும்தான் கொண்டு வந்தேன். இல்லை, அதில் ஒரு ஆபரணம் இருக்குது, அதை வெளில எடுக்கணும் அப்படின்னு சொன்னாராம். மனத்தில் இருந்தவங்க அத்தனை பேருக்கும் குழப்பம். அவங்களுக்கு மட்டும் இல்லை, நிகழ்ச்சியில் இந்த மகாபெரியவரை பார்க்கறதுக்கு நிற்கிறாங்க பாருங்க, அவங்க எல்லாருக்கும் சந்தேகம். என்னென்ன ஆபரணம் இருக்குன்னு மகாபெரியவர் சொன்னார். இவ்வளோ பெரிய பூக்கூடையில் எப்படி ஆபரணத்தை கண்டுபிடிக்க முடியும்? சரி, இருந்தாலும் அந்த பக்தருக்கு அதை விட குழப்பம். ஏன்னா அவர் தான் பேக் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்காரு இந்த கூடையில் போட்டு. எப்படி எனக்கு தெரியல பெரியவா. இல்லை, எனக்கு தெரியும், அதில் ஒரு ஆபரணம் இருக்குது. ஒன்று பண்ணு, அந்த 2 கூடையை எடு, தனியாக ஒரு இடத்துக்கு போ, கொஞ்சம் தள்ளி போ, இங்கே பண்ணாத, கொஞ்சம் தள்ளி போ. தள்ளி போயிட்டு அவளுக்கு 2 முறம் கொடுறா. இந்த பூத்தட்டு மாதிரி ஒன்று இருக்கும், மூங்கில் இருக்கும், காஞ்சிபுரத்துக்கு போகிறவங்களாம் தெரியும். பெரிய மூங்கில் தட்டு 2 கொடுறா அவளுக்கு கொடுத்து, இதை அந்த பூவை எடுத்து அந்த இதில் கொட்டுவோம், அந்த மூங்கில் தட்டில் கொட்டுவோம், அந்த ஆபரணம் கிடைக்கும் அப்படின்னாராம். இப்போ எல்லாருக்கும் மகாபெரியவாளை பார்க்குற க்யூரியாசிட்டி போயிடுது. அந்த மகாபெரியவாளை பார்க்கணும், தரிசனம் பண்ணணுன்ற ஆசை போய் மகாபெரியவர் ஒன்று குறிப்பிட்டு சொல்கிறால ஒரு ஆபரணம் இருக்குன்னு, அந்த ஆபரணத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ அவளுக்கு ஆசை வந்துருச்சு. எல்லாரும் இப்போது மகாபெரியவர் பார்வையிலேருந்து நேராக அங்கே திரும்புகிறாங்க. இவங்க அந்த மூலையில் போய் தட்டை வச்சு கூடையிலேருந்து மொள்ள பூவெல்லாம்
எடுத்து போடுறாங்க. முதல் கூடையில் ஒன்றும் இல்லை. ஏன்னா பெரியவா தப்பாக சொல்ல மாட்டானே, பட் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்களா, அதில் ஏதோ ஒரு சூட்சம் இருக்குது, இல்லைன்னா பெரியவா சொல்ல மாட்டான் அப்படின்னு ஒன்று. இப்போ அடுத்த கூடையை கொட்டு அப்படின்னாராம். அடுத்த கூடையிலேருந்து மொள்ளன்னாராம். இங்கேருந்து மொள்ள கொட்டுறாங்களாம். கொட்டும் பொழுது உள்ளேந்து ஒரு 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 இந்த இந்த ஒரு 2 அடிக்கு ஒரு பாம்பு ஒன்று அந்த பூக்கூடையிலேருந்து வெளில போகிறதான். எல்லாம் பயந்து போய் அதை பார்த்து அது உள்ள என்ன ஆபரணம் இருக்கும். பெரியவா என்ன சொன்னா, உள்ள ஒரு ஆபரணம் வேற வச்சிருக்க நீ என்ன சொன்னான். அப்போ இவ எல்லாருக்கும் திங்கிங் என்னன்னா, ஏதோ வெள்ளி செய்யணும், தங்க செய்யணும், தங்க மோதிரமோ ஏதோ ஒன்று அதில் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்து எல்லாம் அந்த ஆர்வத்தோடு அதை பார்த்துருந்தாங்க. அந்த பாம்பு அப்படி வெளில வந்த உடனே எல்லாரும் அலறி அடிச்சுன்னு ஓடுறாளாம். இல்லை இல்லை இல்லை, ஒன்றும் யாரும் எங்கேயும் போவான்னா அங்கேயே இருக்கும், அது எதுவும் பண்ணாதுன்னாலாம். அந்த பாம்பு பாட்டுக்கு ஓரமாக போய் அது போயிடுது. இப்போ அந்த பூ கூடையை போட்டு பூவை எடுத்துட்டு வா, இன்றைக்கி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாராம். இப்போது அந்த அந்த பூஜைக்கு கொடுத்தாரு பாருங்க பூ, அந்த பக்தர் அப்படியே கலங்கி போய் நிற்கிறாராம். ஐயோ ஏதோ தப்பு நடந்து போச்சு அப்படி தான் பயப்படுவாங்க. இப்போ மகா பெரியவா வந்து இந்த பூஜைக்கு இந்த பூவை எடுத்துப்பாளா எடுத்துக்க மாட்டாளா இந்த பயம்லாம் வந்துடுச்சு அவருக்கு. ஒரு கலக்கத்தோட மகா பெரியவர் முன்னாடி வந்து நிற்கிறான். மகா பெரியவர் சிரிச்சாராம். கலகலகல அவர் சிரிப்பை கேட்டவர்களுக்கு தெரியும், சின்ன குழந்தை மாதிரி சிரிப்பார். அப்படி கலகலகலன்னு சிரிச்சுட்டு சொன்னாரா, சிவன் உங்கள்கிட்ட பூ ஒண்டி தான் கேட்டான், இந்த ஆபரணம் அவன்கிட்டே இருக்கு. எப்படி பாம்பை சொன்னார் மகா பெரியவர், இந்த ஆபரணம் அவன் கழுத்திலே இருக்கு, அவன் உடம்பு ஃபுல்லாக இருக்கு, அவன் தலையில் இருக்கு. அதனால் சிவன் வந்து ஆபரணத்தை கேட்கல, ஆனாலும் உங்கள்கிட்டேருந்து ஆசையாக பூவோடு சேர்த்து அந்த ஆபரணத்தையும் சேர்த்து வாங்கிட்டு இருக்கான் சிவன். அதனால் இந்த பூவை இன்னைக்கு நம்ம சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு இந்த பூவை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் அந்த பக்தருக்கு வந்து உயிரே வந்து தான். இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வந்து சார் பூ வாங்குற இடத்துல புழு இருக்கும், பூச்சி இருக்கும், எல்லாம் இருக்கும். இது நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கறதா. இப்போ நம்மளே பூஜைக்கு பூ வாங்கினா சாமந்தி பூ எடுத்திங்கன்னா சாமந்தி பூவில் ஒரு சின்ன புழு இருக்கும், ரோஜா பூவில் ஒரு புழு இருக்கும், ஒரு தேனி இருக்கும், ஏதாவது இருக்கும். ஆனால் ஒரு பாம்பு இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. இதை மகா பெரியவர் உணர்ந்து அந்த பக்தன் ஆசையாக கொண்டு வந்த அந்த பூவையும் தன்னுடைய பூஜைக்கு பயன்படுத்திய அந்த கருணா விலாசம் யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு மகான். இப்படிப்பட்ட ஒரு மகான் எதையுமே ஆசைப்பட்டு கேட்க மாட்டாருங்க. ஒன்னே ஒன்று கேட்டாருங்க. என்ன கேட்டார் தெரியுமா? அவர் கேட்டது நம்ம பக்தர்கள் எல்லாம், அவரை பார்க்க வர பக்தர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். சந்திரமௌலீஸ்வரர் பூஜையில் அவருடைய பிரார்த்தனையே நான் நல்லா இருக்கணும், என் மடத்துக்கு நிறைய காசு வரணும், அந்த வேண்டுதலே கிடையாது. இன்றைக்கும் கூட அந்த மகா பெரியவர் இருந்தவரை யாராவது பணம் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா மகா பெரியவர் என்ன சொல்லுவார், செக்கோ பணமோ நிறைய பேர் கொண்டு வந்து கொடுப்பாங்க, அப்படியே ஒதுக்கிடுவாராம். எல்லாத்தையும் ஒதுக்கிடுவார். நான் பழத்தை எடுத்துக்கிறேன், பூவை எடுத்துக்கிறேன், இது வேண்டான்னு வரான். இன்றைக்கும் இதுக்கு ஒரு சாட்சியே இருக்கு. ஒரு வாட்டி இந்த டாடா பிர்லா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பிர்லா அவர்கள் மகா பெரியவரை தரிசிக்க வருகிறார்கள். வரும்பொழுது என்ன சொன்னாரா, நான் மகா பெரியவரை பார்த்துட்டு போகணுன்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். சரி பாருங்க அப்படின்னு ஒன்று எல்லாரும் வர மாதிரி கியூவில் அவரும் சாதாரணமாக வந்துட்டு இருக்காரு. பிர்லா மகா பெரியவர் எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு தரிசனம் கொடுத்துட்டு பிர்லா வந்தோடனே நல்லா நல்லா நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டாராம். எப்படி கேட்டார்? தமிழில் கேட்கல, அவரோட பாஷையில் கேட்டார். அவர் அப்படியே ஆடி போயிட்டாராம். நம்மளோட தாய்மொழியில் அவர் பேசுகிறார் அப்படின்னோடனே அவர் சந்தோஷமாகி எவ்ரி திங் இஸ் கோயிங் வெல் அப்படின்னா இங்கிலீஷில் பேசியிருக்காங்க. எல்லாம் பேசி முடித்தோடனே நீங்கள் முதல்ல சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கார். பிர்லா சாப்பிட போயிருக்கார். அந்த அன்னதான கூடத்தை பார்த்தாராம். ஐ வாண்ட் டு சீ திஸ் கிச்சன் அப்படின்னு. அவருக்கு என்ன பயம், அவங்கெல்லாம் ரொம்ப ஒரு சொஃபஸ்டிகேட்டட் சாப்பாடு சாப்பிட்றவங்க, அந்த மாதிரி தெரியல அவங்களுக்கு. ஐ வாண்ட் டு சீ யுவர் கிச்சன் சாதாரணமாக கேட்டிருக்காரு. அவருக்கு குறை சொல்லத்துக்கும் எதுக்கும் கேட்கல. உடனே கிச்சன்லாம் காமிச்சிருக்காங்க, இதான் இங்கே பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு சாப்பிட்றாங்கன்னு கேட்டிருக்காரு. இங்கே வருகிற பக்தர்கள் அத்தனை பேருக்கும் சாப்பாடு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க மடத்தில். அப்படியா, இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது நான் சொன்னது இப்போ அந்த காலம். அப்போது அந்த மடத்து சிப்பந்திகள் சொன்னாங்களா, எப்படியும் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 வேளை இங்கே சாப்பிடுவாங்க. எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு மிக குறைந்தபட்சம் ஒரு 300 பேர் 400 பேர் சாப்பிடுவாங்க. அதுவும் திருவிழா காலங்களில் இப்போ வியாழக்கிழமையோ என்ன அனுஷம் நட்சத்திரத்தன்னைக்கோ இது மாதிரி ஏதாவது பெரிய ஸ்பெஷல் பூஜை பண்ணுற அன்றைக்கோ அன்றைக்கெல்லாம் வந்து ஒரு 1000 பேர் 1500 பேர் சாப்பிடுவாங்க. ஹவு யூ ஆர் கெட்டிங் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் திஸ் அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த மடத்து சிப்பந்திகள் சொல்லியிருக்காங்க, இல்லை இது வந்து யாராவது பக்தர்கள் கொடுக்குற காணிக்கை தான், அவள் கொடுக்குற டொனேஷன் தான் போயின்னு இருக்கு அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு அப்பவே ஏதோ ஒன்று தோணிருக்கு பிர்லாக்கு. உடனே என்ன பண்ணாராம், சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மகாபெரியவர் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடித்த உடனே நேராக மகாபெரியவரை திருப்பி தரிசனத்துக்கு பிரசாதம் வாங்கிறதுக்காக வராரு. வந்துட்டு பிளாங்க் செக்கு அவர் கையெழுத்து போட்டு ஒரு பிளாங்க் செக், இப்போது பிர்லாவோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு தெரியும்ல, எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும். ஒரு பிளாங்க் செக் கொடுத்து நீங்கள் எவ்வளோ ஒன்றா ஃபில்லப் பண்ணிக்கோங்க இந்த அன்னதானத்திற்காக அப்படின்னு கொடுத்தாராம். மகாபெரியவர் என்ன பண்ணாராம், அந்த செக்கை திருப்பி கொடுத்துட்டு, நீ அன்னதானத்திற்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சேன்னா நீ வந்து ப்ரொவிஷனாக வாங்கி கொடு, அரிசியாக கொடு, பருப்பாக கொடு, காசு வேண்டான்னாராம். அது மாதிரியான ஒரு கருணை உள்ளம் கொண்ட மகாபெரியவருடைய கருணையை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.